friends, welcome to Aarthis kitchen. இன்னைக்கு ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மேக்ரோனி பாஸ்தா. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்கலாம். மேக்ரோனி பாஸ்தா செய்யறதுக்கு நான் 2 கப் மேக்ரோனி எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் இருக்கும். அதை முதல்ல வேக வைக்கணும். அதுக்கு 6 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ 6 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா மேக்ரோனியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி வைக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியில் மேக்ரோனிக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால மேக்ரோனி வெந்ததுக்கப்புறமா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்ச 250 கிராம் மேக்ரோனியை மெதுவாக கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மேக்ரோனி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மேக்ரோனியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் நைஸாக ஸ்லைஸ் பண்ண இஞ்சி, அடுத்தது நைஸாக ஸ்லைஸ் பண்ண பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன், ரெண்டுத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இந்தளவு மேக்ரோனிக்கு நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய 3 நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இதை சேர்த்துருக்கேங்க. நாட்டு தக்காளி தாங்க இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு அரைச்சி பியூரி மாதிரி கூட இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பாதி குடைமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தாங்க. நம்ம குழந்தைங்க எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த காய்கறி எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 கப் காலிஃப்ளவர், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இது எல்லாமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி மேக்ரோனியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், இது எல்லாமும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது அந்த ஆவிலே இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடும். உங்களுக்கு பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வேக வச்சுட்டு அதில் மேக்ரோனி சேர்க்கும்போது உங்களுக்கு பாஸ்தா கொஞ்சம் லூஸாக கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்காம தான் செய்கிறேங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச மேக்ரோனியை இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மேக்ரோனியோட எல்லா இடங்களையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ண பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் சீஸ் கூட கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம மேக்ரோனி பாஸ்தா சூடாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மேக்ரோனி பாஸ்தாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.